இவ்வளவு காஸ்ட் இந்த ப்ரொஜெக்ட்னு அதுலேருந்து 10% தாங்க உங்களுக்கு. அப்போ நான் அதுக்கான இங்கே வேற இல்லை. போருக்கு பிறகு அப்படி ஒரு ப்ரொஜெக்டால நாங்கள் எங்களோட மக்களுக்கு இருந்த அத்தனை பிரச்சனையும் தீர்த்திருக்கலாம். நார்த்ல மட்டும் இல்லை, சவுத்லேயும் இருக்கு. இந்த ஊவா ப்ராவின்ஸ்ல கோல்ஃப் கோர்ஸும் அதே மாதிரி தான் 100% தாங்கும். அங்க இருந்த அதிகாரிகள் முழு நோக்கமும் தாங்கள் என்ன எடுக்கலாம், தாங்கள் எப்படி முன்னுக்கு வரலான்னு மட்டும்தான் நோக்கம். அதுல அது இன்னும் ஹோல்ல இருக்குது. மக்களுக்கு என்ன கிடைக்கும், நாட்டுக்கு என்ன கிடைக்கும் என்று இன்னும் துப்புரவா அதை பற்றி யோசிக்கிறே இல்லை. தங்களுக்கு என்ன கிடைக்கும், அதனாலதான் எங்களோட நாடு இப்படி இந்த நிலையில வந்திருக்கு. அப்போ 2 ப்ராஜெக்டுமே ஹோல்ட் பண்ணிக்க இடையில நான் ஹல்தமுல்லையில் இன்னும் ஒரு லேண்ட் ஒன்று வேண்டி ஒரு ஹை எண்ட் ஒரு ரிசார்ட் கட்டினாங்க. வணக்கம் உறவுகளே. சில காலங்களுக்கு முன் சமூக வலைத்தளங்களில் ஒரு சலிப்புத்தன்மையோட நம்பிக்கையற்ற வார்த்தைகளோட ஒரு முதலீட்டாளர் என்ற காணொளி ஒன்றை பார்த்தேன். பல முதலீடுகள் செய்ய எங்கட தேசத்திற்கு வந்து நினைத்ததை செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் நின்று அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலில் அவரை தேடினேன். தேடுதல் தோல்வியுற்றது. ஒரு நாள் என் சிநேகிதியிடம் இருந்து ஒரு அழைப்பு வந்தது. அண்ணா, எங்கட தாத்தாவின் ரிசோர்ட் ஒன்று ஹல்துமுல்லையில் இருக்கின்றது, வீடியோ செய்ய முடியுமா என்றவுடன் லங்கா ரிசோர்ட் பற்றி வலைத்தளங்களில் பார்த்து அமைவிட அழகினை வியந்து நாம் காணொளி தயாரிக்க முடிவு செய்து அங்கு நண்பர்களுடன் பயணித்தேன். ஆயிரத்தி 1977 இந்த இன்ஜினியரிங் படிப்பை முடிச்சு போட்டு சும்மா போனாங்க ஈரானுக்கு. என்னுடைய கசின்ஸோட ஒரு கதையில போய் வேலை தேடுவோம். அங்கே போய் 2-3 வேலை செய்தாங்க டெசர்ட்ல. அப்புறம் அது சரி வேற இல்லை. அப்புறம் கடைசியாக அந்த லண்டன் பிரிக் கம்பெனியில் கூப்பிட்டு அங்கே வேலையை போனாங்க. அங்கே வேலை சொல்லிருக்கத்தான் அந்த வார் ஸ்டார்ட் பண்ணது. ஷான்ஷாக்கும் ஆயத்துல்லா கொமேனிக்கும். அந்த வார் முத்தி கடைசியாக அது வெடித்து வரைக்க சொன்னாங்க எல்லா ஃபாரினர்ஸையும் லீவ் பண்ண சொல்லி. இப்போ அதில் நாங்கள் லாஸ்ட் ஃப்ளைட்லாம் நான் எழுப்பினான். திரும்பி ஸ்ரீலங்கா வந்தாங்க. 1979 அப்போ நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து நான் அப்போ அம்மாவும் தங்கச்சியும் கண்டியில் இருந்தவங்க. அங்கே போகிற வழியில் ஐ திங்க் ரஃப்லி அபவுட் 21 பாடிஸ் பேர்ன் பண்ணி இருந்த ரோட்டில். அந்த ஷேக்வரா டைம் அது முடிகிற கட்டத்தில். அப்புறம் அங்கே போய் ஒரு 6 மாதம் இருந்து போட்டு சிங்கப்பூர் ஃபேமிலி சிங்கப்பூருக்கு வாங்கன்னு சொன்னது. 4.5 வருஷம் அங்கே வேலை செய்யணும். போத் ஹாரிசான்டல் வெர்டிக்கல் ரெக்ளமேஷன் அந்த வாஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். 83 நான் ஹையர் ஸ்டடிஸ் விட்டு போட்டு யூகே போனான். அங்கே போய் மாஸ்டர்ஸ் ஃபிலாசபி எல்லாம் செய்து போட்டு அங்கேயே ஒரு கம்பெனி ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த நாட்களில் கணக்கு ரெஃப்யூஜ் வந்தவங்க ஊரில் இருந்து. அப்போ நாங்கள் இந்த கவுன்சிலோட கதைச்சு அந்த வர்ற ரெஃப்யூஜிக்கு வேலை பழகி கொடுத்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வேலை பழக்கி ஸோ தே கேன் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே அவங்க மர்ஜ் பண்ணி போகலாம். அப்படி அந்த கம்பெனியில் வேலை செய்து ப்ரைவேட் ஜாப்ஸும் எடுத்துனாங்க.
படிப்பெல்லாம் முடிய யூஎஸ்ஏக்கும் போனாங்க கன்சல்டன்சி. ஐம் நாட் வெரி ஷூர் 85-87 ஆஸ்திரேலியாவுக்கு மைக்ரேட் பண்ணது. அங்கே மைக்ரேட் பண்ணி அங்கே எங்களோட கம்பெனி திறந்து போட்டு அங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிசைன் செய்து போட்டு அங்கே 1990 ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய ரெசெஷன் வந்தது. அந்த ரெசெஷன் மூட்டம் அங்கே கணக்க ப்ரொஜெக்ட்லாம் செய்யலாம் போயிட்டு. அப்போ நான் சிங்கப்பூர்லேருந்து கூப்பிட்டேன் வர சொல்லி சிங்கப்பூர் போனேன். சிங்கப்பூரில் ஒரு கன்சல்டன்ட் கம்பெனிலேருந்து என்ன இந்தோனேஷியா பண்ண ஒரு கோல்ஃப் கோர்ஸ் செய்யறதுக்கு ஜகாத்தால ரஞ்சமாயன் ஒரு கோல்ஃப் கோர்ஸ். அங்கே 6 மாதம் தான் வேலை செய்த நான். அந்த எல்லாம் செட் பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு அங்கேயே அந்த பிகஸ்ட் காங்கிரமேட் டெக்ஸ்மாக்கோ குரூப் உண்டு. அங்கே வைஸ் பிரசிடெண்டாக ஒரு 2 வருஷம் வேலை செய்தது. நான் என்னுடைய வைஸ் பிரசிடென்ட் பொசிஷனில் வியட்நாமையும் பார்க்க வேணும், இந்தோனேஷியாவையும் பார்க்க வேணும், சிங்கப்பூரையும் பார்க்க வேணும். அப்போ அப்படி ட்ராவல் பண்ணி வேலை செய்யலாம். அப்புறம் அதை விட்டு போட்டு நான் யூஎஸ்ஏ போனேன். அப்போ யூஎஸ்ஏல எங்களோட ஃபேமிலி அங்கேயே செட்டில் பண்ணிட்டு பிள்ளைகள் படித்து கொண்டு ப்ராப்ளமால அம்மா தங்கச்சியும் யூஎஸ்ஏ போயிட்டேன். அங்கே போய் ஒரு 6 மாதம் இருந்த பிறகு ஈஸ்டர்ன் இந்தோனேஷியா சுரபாயிலிருந்து எனக்கு கூப்பிட்டு வந்தவங்க ஹெல்ப் பண்ண வேண்டும். அங்கே போய் ஒரு பெரிய ஒரு ரெக்ளமேஷன், ஒரு பெரிய மேசிவ் ப்ராஜெக்ட், அப்புறம் 5 வருஷம் எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் இருந்தாங்க, $1 பில்லியன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். அதை முடிச்சு கொண்டு 2000 பாலிக்கு போனாங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு. அப்போ இந்தோனேஷியாலேயும் ஒரு பெரிய ஒரு ரெசிஷன் வந்தது. அது மானிட்டரி வேலையெல்லாம் மாறி அப்புறம் அதுக்கப்புறம் பாலிலே தங்கிட்டேன். பாலிலே தங்கி அங்கே அந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணி அங்கேயே ரியல் எஸ்டேட் கணக்க சோஷியல் ஒர்க் எல்லாம் செய்தாங்க அங்கே. அப்போ அது பாலியில் ஒரு 16 வருஷம் இருந்துட்டு பிறகு 2009-10 ஒரு வியனா கன்வென்ஷன் நடந்தது பாலியில். அப்போ அந்த அம்பாசிடர் எங்கள் ஸ்ரீலங்கன் அம்பாசிடர் இந்தோனேஷியாவில் ஜெனரல் மல்லவராஜ் நல்ல கூட்டாளி சொன்னார், திரும்பி வாங்கலன்னு ஸ்ரீலங்காவுக்கு வந்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். தள்ளி போட்டு கடைசியா இல்லை இனி போதும் நாங்கள் உழைச்சது திரும்பி போய் ஏதாவது நாட்டுக்கு செய்ய வேண்டும். ஏலங்கா ரிசோர்ட்டினது அமைவிடம் எங்கு உள்ளது என்றால் ஊவா மாகாணத்தில் பதுளை மாவட்டத்தில் பண்டாரவளையில் ஹப்புத்தலைக்கு அருகாமையில் ஹல்துமல்ல என்னும் இடத்தில் ஒரு மலையின் பாறையின் உச்சியில் மிகவும் அழகாக அமைய பெற்றுள்ளது. இந்த ரிசோர்ட்டினை சுற்றியுள்ள பிரதேசங்களில் பல நீர்வீழ்ச்சிகளும் தேயிலை தோட்டமும் பல பிரபல்யமான பிரசித்தி பெற்ற இடங்களும் அமைய பெற்றுள்ளன. இங்கே வந்தது என்ன செய்யலாம் நாட்டுக்கு இந்த கண்டிஷனை மாற்றுறதுக்கு. அப்போ நாங்கள் தேடினாங்க எது எந்த இடம் எங்களோட சர்வீஸ் தேவைப்படும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் எங்களோட ப்ராஜெக்ட் தேவைப்படும் என்று. அப்படி பார்க்க 2 இடங்கள் ஐடென்டிஃபை பண்ணாங்க. கொண்டு ஜாஃப்னா போர் முடிஞ்ச பிறகு எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு சான்ஸும் வேற இல்லை, விடிவுண்டு வேற இல்லை. அப்போ அங்கே ஏதாவது ப்ராஜெக்ட் செய்தால் வேலை வாய்ப்பு வரும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரும் என்று. இன்னொரு இடம் பார்த்தினாங்க ஸ்ரீலங்காவில் 200 ஆண்டுகளுக்கு மேலே போரஸா இருந்த இடம் ஊவவெல்லாசு. அப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணாங்க இந்த 2 இடத்துலையும் செய்வோம். அப்போ இனிஷியலாக நார்த்துக்கு நாங்கள் போய் பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணாங்க. கணக்கு டைம் பேஸ் பண்ணி அந்த பண்ண காஸ்ட்வே இருக்குல்ல, கோட்டிலிருந்து வேலனை போகிற காஸ்ட்வேல 2 பக்கத்துலேயும் ஒரு மணல் பட்டியல் வரும், மண் பட்டியல். அப்போ லோ டைடில் அது தெரியும், ஹை டைடில் கணக்க தெரியாது. அப்போ அந்த வேஸ்ட் லேண்டை நான் பிறந்தது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட்ல பக்கத்தில். அப்போ அங்களுக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்து அங்கே விளையாட போயிருக்க அந்த இடத்துல ஒன்றும் வளராது, ஆடு மாடுகளும் போடுறே இல்லை, சும்மா வேஸ்ட் லேண்ட். அப்போ நாங்கள் கேட்டோம் அந்த வேஸ்ட் லேண்டை தாங்கோ நாங்கள் ஐலண்டாக ஃபார்ம் பண்ணி நான் கணக்கு ரெக்ளமேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்றால் அப்போ நாங்கள் அந்த கடல்லையே 1-2 மாதம் இருந்து சர்வே பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் எங்களோட டீம் இந்தோனேஷியா எல்லாம் ப்ரப்போசல் எல்லாம் செய்து கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்டின் காஸ்ட் 2012 $1.5 பில்லியன். அப்போ எங்களுக்கு அந்த இன்வெஸ்டர்ஸும் எல்லாரும் எல்லாம் அமைஞ்சினோம். அப்போ அந்த ப்ராஜெக்டை போட்டுனாங்க அங்கே செய்யறதுக்கு பரவலியா அதையும் போட்டு இன்னொன்று ஊவவெல்லாசையில் ஒரு கோல்ஃப் ரிசார்ட்னு செய்யறதுக்கு. அப்போ இங்கே அந்த லேண்ட் வரும் கோல்ஃப் ரிசார்ட்டுக்கு. அப்போ 628 ஏக்கர் இங்கே வேண்டி எல்லாம் சர்வே பண்ணி அதுலேயும் எங்களோட எக்ஸ்பர்ட் கோல்ஃப் ஆக்கள் டிசைன் பண்ணி எல்லாம் செய்தாச்சு. இந்த 2 ப்ராஜெக்டையும் நாங்கள் கவர்மெண்ட் போட்டுனாங்க செய்யறதுக்கு. அப்போ 2 ப்ராஜெக்டுமே ஹோல்டா போய் இழுபட்டு என்னால் உங்களுக்கு தெரிந்த ஸ்ரீலங்காண்ட என்னென்னால் இல்லாத பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாங்கள் பணம் கட்ட வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்க முதல்லயே சொன்னோம் இந்த இவ்வளவு காஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல
அதுலேருந்து 10% தாங்க உங்களுக்கு. அப்போ நான் அதுக்காண்டி இங்கே வேற இல்லை. அப்போ 2 ப்ராஜெக்ட்டுமே ஹோல்ட் பண்ணிக்க இடையில நான் ஹல்தமுல்லையில் இன்னும் ஒரு லேண்ட் ஒன்று வேண்டி ஒரு ஹை எண்ட் ஒரு ரிசார்ட் கட்டினாங்க. புராதன இந்திய வரலாறுகளில் ராவண மன்னன் ஒரு அரக்கனாகவே அல்லது வில்லனாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளார். ஆனால் உண்மையான இலங்கை வரலாறுகளில் ராவண மன்னன் ஒரு போற்றுதலுக்குரிய மன்னனாகவே மதிக்கப்படுகின்றார். அவரது அரசாட்சியை மையப்படுத்தியதாக லங்கா ரிசோர்ட் அண்ட் ஸ்பா உலகத்தரத்தில் அமையப்பெற்றுள்ளது. எங்களை இன்வெஸ்ட் பண்ற காசு எல்லாம் அந்த இடத்துக்கு தான் போக வேணும். யாழ்ப்பாணத்துல இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் அந்த இன்வெஸ்ட் பண்ற காசு எல்லாம் யாழ்ப்பாணத்தால் நார்த்துக்கு தான் போக வேணும். அதான் எங்களோட ஐடியா. இனி பிசினஸ் என்று செய்தி பிரயோசனம் இல்லை. நாங்கள் ஒன்றையும் கொண்டு போறது இல்லை. இன்வெஸ்ட் பண்ணி இந்த மக்களோட வாழ்க்கையை முன்னு கொண்டு வேணும். இது கன பேருக்கு விளங்குறது இல்லை. ப்ராஃபிட் இல்லாம ஒருத்தரும் ஒன்றும் செய்ய மாட்டோம். அது பிள்ளை, டோட்டலி ராங். எத்தனையோ ஆக்கள் ப்ராஃபிட் இல்லாமல் சரினா. அப்ப இங்க ஹல்தமுல்லையில ப்ராவின்ஸ்ல அந்த முழு கோட்டையிலையும் அந்த ஹோட்டலையும் கட்டுறதுக்கு எத்தனையோ கான்ட்ராக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு கான்ட்ராக்டர்ஸும் கொடுக்கல. கான்ட்ராக்டர்ஸ் கொடுத்தால் அந்த காசு திரும்பி கொழும்புல இருந்து கான்ட்ராக்ட் எடுத்தால் அந்த காசு முக்காசையும் கொழும்புக்கு போயிடும். ஒரு சின்ன பங்கு தான் இங்க வேற. அப்ப அங்க ஃபோக்கஸ் ஐடியா குழம்பிடும். அப்ப இங்கே வில்லேஜ் இருக்க ட்ரேட்ஸ்மேன், மேசன், கார்பெண்டர் எல்லாரையும் எடுத்து எங்களுடைய இன்ஜினியர்ஸை போட்டு தான் இது கட்டினது. அப்ப ஒவ்வொரு சதமும் நாங்கள் செலவழிச்சது மெட்டீரியல் வேண்டது லோக்கல் ஆக்கள், வேலை செய்தது லோக்கல் ஆக்கள். அப்ப எல்லாமே அதே மாதிரி தான். இப்ப ஜாப்பானது ப்ராஜெக்ட்டுக்கும் எங்க ஐடியா வந்து அங்கத்தியார் ஆக்களை தான் நாங்கள் போட வேண்டும். அது சரிவே இல்லை. அப்ப ஜாப்பானது ப்ராஜெக்ட்ல வந்து எங்களோட கால்குலேஷன் படி 45,000 பேர் ஆக்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கும். அப்ப எங்களோட போருக்கு பிறகு அப்படி ஒரு ப்ராஜெக்டால நாங்கள் எங்களோட மக்களுக்கு இருந்த அத்தனை பிரச்சனையும் தீர்த்திருக்கலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமா அங்க இருந்த அதிகாரிகள் நோக்கம் அது இல்லை. முழு நோக்கமும் தாங்கள் என்ன எடுக்கலாம், தாங்கள் எப்படி முன்னுக்கு வரலான்னு மட்டும்தான் நோக்கம். அதுல அது இன்னும் ஹோல்ல இருக்குது. நார்த்ல மட்டும் இல்லை, சவுத்லயும் இருக்கு. இந்த ப்ராவின்ஸ்ல கோல்ஃப் கோர்ஸும் அதே மாதிரி தான் வந்து 110 தாங்கும். இப்படி காசு கொடுக்க நான் வந்தது நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு. ஹோட்டல் முடிஞ்சது. அதுக்கு பிறகு 2018 திருப்பி போய் ஒரு ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கு பூனாரியில் அங்கேயும் எல்லாம் செய்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தங்களுக்கு என்ன கிடைக்கும் அது மட்டும்தான் நோக்கம். மக்களுக்கு என்ன கிடைக்கும், நாட்டுக்கு என்ன கிடைக்கும் என்று இன்னும் துப்புரவா அதை பற்றி யோசிக்கிறே இல்லை. தங்களுக்கு என்ன கிடைக்கும். அதனாலதான் எங்களோட நாடு இப்படி இந்த நிலையில வந்திருக்கு. ஒவ்வொரு டாலரும் நான் ஸ்ரீலங்கால செலவழிக்கிறது பாலியில செலவழித்திருந்தால் எனக்கு 3 மடங்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அது இல்லாமல் இங்க வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணது ப்ராஃபிட்டுக்காண்டி இல்லை, ஒரு CSR ப்ராஜெக்ட் வர வேணும். எங்கட மக்களுக்கு நான் என்ன செய்யலாமே அது மாதிரி கணக்க டயஸ்போரா ஆக்கள் இருக்கணும் வந்து என்ன செய்யலாம்னு அதுதான் யோசனை. அவங்களுக்கு திரும்பி வர வேணும், என்ன செய்யலாம். ஆனால் எல்லாருக்கும் அந்த பயம் வந்தா தங்களுக்கு தீமைதான் நடக்கும், தங்களோட காசை தலைவெடுக்கிறதுதான் இருக்கணும். அதை நாங்கள் மாத்தலாம், அதான் நடக்குது. அப்ப நான் ப்ராஃபிட் மேக் பண்ணீங்க வேற இல்லை. நாங்கள் வந்தது பியூர்லி ஹியூமனிடேரியன் ப்ராஜெக்ட்ல. நாங்கள் இப்போ இந்த ஹோட்டல் கட்ட தொடங்கி உங்களுக்கு நினைவாக இருக்கும் 2013-14 கட்ட தொடங்கினாங்க. கட்ட தொடங்கி ஒரு 25% முடிச்ச உடனே உங்களுக்கு நினைவாக இருக்கும் 2014 3 தரம் கவர்மெண்ட் மாறினது. ஒரு வருஷத்தில் 3 தரம் மாறினது. அப்போ நாங்கள் எல்லா வேலையும் நிப்பாட்டிட்டோம்னா ஒன்றும் செய்யலாது. ஒருத்தர் வந்து சொல்லுவார் நாங்கள் நார்த்துக்கு போவோம், அடுத்த சொல்ல நாங்கள் ஈஸ்டுக்கு போவோம், அடுத்த சொல்ல நாங்கள் வெஸ்ட்டுக்கு போவோம். அப்போ நாங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கலாது. அப்போ எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு அது சரி வந்தது 2015 ஆகஸ்ட் மாதம். இது சரியா அந்த UNP-க்குள்ள வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி கட்டினாங்க. எல்லாம் கட்டி முடிய 2019 நாங்கள் ஒரு சாஃப்ட் ஓப்பனிங் வச்சுறாங்க. அந்த சாஃப்ட் அப்போ புக்கிங்ஸ் எல்லாம் வந்து அந்த நாட்களில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 2 கிழமையில அந்த ஈஸ்டர் பாம் நடந்தது. அந்த ஈஸ்டர் பாம் நடந்த உடனே எல்லா புக்கிங்ஸும் கேன்சல் பண்ணி எல்லா டூரிஸ்டும் போயிட்டோம். அப்போ நாங்கள் வச்சிருந்து பார்த்து எப்படி நாங்கள் வரவில்லாமல் செலவு மட்டும்தான் எப்படியும் ஸ்ட்ரகிள் பண்ணி அதிலே இருந்து சரி வந்து கொஞ்சம் வெளியில் வர கொரோனா வந்துச்சு. அப்போ கொரோனாக்குள்ள
நாங்கள் ஒரு சான்ஸ் இருக்க விரும்ப இல்லை. இங்கே வேலை செய்கிற பிள்ளையெல்லாம் நாங்கள் இந்த வில்லேஜில் இருந்த பிள்ளைகள் எடுத்தான் ட்ரெயின் பண்ணாங்க. அப்போ சொன்னவங்க பெரிய ஸ்ட்ரகிள் எக்ஸ்பீரியன்ஸாக கொள்முலேருந்து கொண்டாங்க. நாங்கள் சொல்லுவோம் இல்லை, எங்களுக்கு வேணும் செய்தது வந்து இந்த 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 ஏரியா ஆக்களுக்கு அவங்களையும் எடுத்து நாங்கள் 2 வருஷம் ஆக்களை ட்ரெயின் பண்ணாங்க. ட்ரெயின் பண்ணி நல்லா வேலை செய்தவங்க. அப்புறம் கொரோனா வேற, எங்களுக்கு வேறொரு வழியும் இல்லை, பூட்ட பண்ணி வந்துட்டு. இன்வெஸ்டர்ஸை நீங்கள் வரைக்க நாங்கள் ஒரு ஒரிஜினல் பட்ஜெட் பார்த்து அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸை ரெடி பண்ணுறது. ஸ்ரீலங்காவில் ஒரு நாளும் அந்த பட்ஜெட்டில் நீங்கள் ப்ரொஜெக்டை முடிக்க இயலாது. அப்போது ஒரு சாய்ஸ் வருது. அடிஷ்னல் நாங்கள் ஃபண்ட்ஸ் எடுக்க வேணும் வெளியூரில் இருந்து, இல்லாட்டி உள்ளூரில் இருந்து. அப்போ உள்ளூரில் கொடுக்குறேன்னு வந்து எல்லோரும் சொல்லிவிடும். அப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் ஒரு லோன் எடுக்கிறேன்றால் அது 2.5%, அட் த மோஸ்ட் 3%. அதே டாலர் லோன் இங்கே எடுக்கிறேன்றால் 6.5%. அப்போ அப்படி எடுக்க நாங்கள் யோசிக்கிறோம், இல்லை எங்களோட ஊர் பேங்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் மேக் பண்ணட்டும், ப்ரொஜெக்டில் எப்படியும் ப்ராஃபிட் வருதானே. சுனாமி, கோவிட் அந்த நாட்களுக்குள்ளே ஒரு பிஸ்னஸும் இல்லை. அப்போ நீங்கள் பேமெண்ட்டை டிஃபர் பண்ண வேணும். இங்கே என்ன செய்கிறேன்றால் நாங்கள் மொரட்டோரியம் தாரோம். அப்படி என்ன மொரட்டோரியம் என்றால் கேபிட்டல் இங்கே இருக்கும். தென் நீங்கள் கோவிட் வந்தால் என்ன, சுனாமி வந்தால் என்ன, கட்டுற இன்ட்ரெஸ்ட்டை கட்டத்தான் வேணும். இட் இஸ் இல்லீகல். ஏன்னால் ஃபோர்ஸ் மெஷர் இருந்தனால் அப்படி சொல்ல இயலாது. அப்போ என்ன செய்யணும், நாங்கள் இன்னொரு லோன் க்ரியேட் பண்ணி அந்த லோன்லேருந்து நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறதுக்கு இன்னொரு லோன் செய்கிறோம்ன்று. அப்படி கட்டி கொண்டு இருக்க ஒரிஜினல் லோனுக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேணும், செகண்டரி லோனுக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேணும். கோவிட் இன்னும் 2 வருஷம் இருக்குது. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கும் இன்னொரு லோன் செய்யணும். அப்போ நாங்கள் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டி, இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டி, இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டணுன்றால் எப்படி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சரி வரும், ஒரு பிஸ்னஸும் தாங்காது. அப்போ இதே மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கின்றால் எங்களுக்கு இலங்கைக்கு லோன் கொடுக்கறது வந்து சைனா, இந்தியா, ஜப்பான் மாதிரி நாடுகள். இப்போ அவங்களும் சொன்னாங்கள் என்றால் நீங்கள் லோன் கட்டலாம் போகுது, பரவாயில்லை, நாங்கள் மொரட்டோரியம் செய்கிறோம். சரி, நீங்கள் உங்களோட மக்களுக்கு செய்கிற மாதிரி நாங்களும் மொரட்டோரியம் செய்து இந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு அதுலேருந்து காசு போடுறோம். நீங்கள் 2க்கும் கட்டும் கொண்டால் ஸ்ரீலங்கன் தாங்குமா? தாங்காது, அழிஞ்சிடும். அப்போ அவங்களே விட்டு தர்றாங்க, காசு கொடுத்தவனே விட்டு தர்றான். அப்படி இல்லை, ஃபோர்ஸ் மேஜர் இருந்தால் நாங்கள் ஏன் நீங்கள் செய்யலாது? நீங்கள் ஏன் மக்களை இப்படி போட்டு அழிக்கிறீங்கள்? இப்போ வர்ற இன்வெஸ்டர்ஸ் வந்து போட்டு இதை பற்றி என்னோட கேட்பினம். இப்போ நான் சொல்கிறது, அப்படி ப்ரொஜெக்ட் செய்கிறேன்றால் தாராளமாக வாங்கோ. ஆனால் தேவையான ஃபண்ட்ஸை எங்கேருந்து வர்றீங்களோ அங்கேயே தேடுங்க, இங்கே வந்து தேட வேண்டாம். மக்கள் எவ்வளோ உழைக்கலாம்னு இல்லை, ட்ரெஷரி எவ்வளோ உழைக்கலாம்னு இல்லை, தாங்கள் எவ்வளோ உழைக்கலாம். எப்போ அந்த நோக்கத்தை மக்களாகவே அறிந்து வெட்டி எடுக்கிறனமோ அது மட்டும் கண்டிஷன் மாறாது. இந்த மாதிரி ஹோட்டல் உண்டு. நான் ஜாப்பானத்துக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். நீங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டீங்க. இப்படி ஒரு ஹோட்டல் ஜாப்பானத்தில் இருக்குன்றால் ஓமுன்னு சொல்லுங்க. இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் எங்கேயாவது போய் எந்த மூலைக்கு போயும் இப்படி ஒரு
ஹோட்டல் இருக்குன்றால் இந்த லெவலில் ஓமுண்டு சொல்லுங்க, நான் வாயப்பத்தேன். எத்தனையோ வலிகளையும் வேதனைகளினையும் தடைகளையும் தாண்டி நம் நாட்டின் விருத்திக்கு பங்களிக்கும் நம்மவரிற்கு நாம் எமது ஆதரவினை வழங்க வேண்டுமல்லவா? முழுவதுமே நம்மவர்களால் நிர்வகிக்கும் லங்கா ரிசோர்ட் அண்ட் ஸ்பாவிற்கு எமது உறவுகள் சென்று மலையகத்தின் அழகை ரசிப்பது மட்டுமல்லாது எம்மவர்களையும் ஊக்கப்படுத்துங்கள்.